எல்லாத்தையும் குழச்சி சாப்பிடுவோமே. நாங்கள் நெத்தலி கருவாட்டு பொரியல் நீங்களும் சாப்பிடுவோம். நெத்தலி பொரியல் நல்லா இருக்குது. பச்சை மிளகாய் முழுசா பச்சையாக கிடைக்காது. படம் பிடிங்கி போட்டேன் கேமராவில் பார்த்துட்டு அடி விழுதுல. வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதன் மாலதீவில இங்கால தான் விலிங்கிலி தீவுக்கு ஹலோ விலிங்கிலி தீவுக்கு போகிற இடம் இருக்குது. நான் ஃபெரி பிடிக்கணும். எந்த பெரிய போட்டுகள் நிற்குது இஞ்சால பெரிய பெரிய போட்டுகள். சைக்கிள்களை பாருங்க, இங்கே ஒரு சைக்கிள்கள் இதில் ஒரு ஆலமரம் கொண்டு வளர்ந்து நிற்குது. எங்கே போய் ஃபெரி அஞ்சு இருக்கு விலிங்கிலி. இது என்னன்னு தெரியல. விலிங்கிலிக்கு போகிற டிக்கெட் இங்கே இருக்குது. விலிங்கிலி how much ticket to விலிங்கிலி? 3.25. Okay. So return I have to get from there. Every 10 okay. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா விலிங்கிலிக்கு போகிற ஃபெரி இருக்குதாம். விலிமாலே விலிங்கிலி என்னடா இது? குல்கி ஃபாலு. Go here and is there any ferry from Vilingili to Gulgi Palu? From here only. Okay. அங்கால இருக்க தீவுகள் வந்து மற்றது வந்து அங்கால குல்கி ஃபாலுன்னு சொல்கிற தீவு எல்லாமே இருக்காம. அந்த தீவுகளுக்கு போகிறோன்னு சொன்னால் நாங்கள் பெர்மிஷன் எடுக்கணும். என்னென்னு சொன்னால் அந்த தொழிற்சாலையில் இருக்கிற இடம் கைத்தொழில் போட்ட தீவண்டே சொல்லலாம். கேப்டன் பாருங்க, இதெல்லாம் போகிறோம். இது வந்து பப்ளிக் பேருந்துன்னு சொல்லி பொது கப்பல் பெரிய இல்லை. இது பெரிய எத்தனை சீட்டுன்னு தெரியல. 5 கூட இருக்கும், 100 கிட்ட இருக்கும். சொல்ல மறந்து உடனே இந்த விலை வந்து இந்த டிக்கெட்டோட விலை 3.25 மாலதீவு காசு. நாங்கள் ஏறின இடம் பாருங்க, அதில் தெரியுது. அதில் ஒரு பெரிய கட்டடம் ஒன்று இருக்குது. எனக்கு அந்த கட்டடம் அதான் வந்து இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கிற வைத்தியசாலை. ஆனால் இந்திரா காந்தின்னு சொன்னால் இந்தியாவினுடைய பேர் உங்களுக்கு அடிபடப்பட நினைக்கிறேன். நாங்களே இந்த மாலை அந்த இடத்துல இருந்து இப்போ பெரிய வந்து இந்த விலிங்கிலின்னு சொல்கிற தீவு இதுதான். விலிங்கிலி என்ற தீவு. இந்த தீவுக்கு இப்போ போய் கொண்டிருக்கிறோம். அதான் மாலை, இந்தியாவில் வந்து விலிங்கிலி. என்ன நான் கொண்டு வந்த சாமான்களை விட்டுட்டு குளிக்கத்தான் பயமாகணும். அம்மா தட்டமாக இருக்கு பாருங்க இந்த இடத்தை. சுற்றி வேற கிடக்கிறேன். தீவன்னா சொல்லிவே இல்லை, தரமான தீவு பாருங்கோவன் தண்ணிங்க. இதுகளுக்கு அங்கே குளிக்கலாதுன்னு நினைக்கிறேன். இதுகளுக்கு தான் எனக்கு குளிக்க ஆசை. என்னன்னு சொன்னால் இந்த தண்ணிக்குள்ளுக்கு தான் அந்த நல்ல படிப்பான மீன்கள் எல்லாமே இருக்கும். இந்த தண்ணின்னு சொன்னால் இந்த இப்படியான இடங்களுக்கு அங்கே ஆக்கள் குளிக்கிற இடங்களுக்கு பெருசாக வந்து அந்த நிறைய பேர் குளிக்கிற இடங்களுக்கு அந்த தண்ணி இது மீன்கள் இதுகள் குறைவாக இருக்கும். ஆனால் இது ஆழ்பத்தை பாருங்க நீங்கள். இது சரியான ஆழ்பம். அங்கால மண் வளர்தல் போட்டு உயர்த்தி தான் மேலே வச்சிருக்கிறேன். மேலே சொன்னால் தண்ணி உள்ளுக்கு போகக்கூடாதுண்டு. இதுதான் விலிங்கிலி தீவு. இங்கால தான் பீச் கடற்கரை. விலிங்கிலின்னு சொல்ற தீவுல இருக்கிற பள்ளிவாசல். கடற்கரைக்கு வந்தாச்சு. விலிங்கிலி என்ற இடத்துக்கு வந்துட்டோம். விலிங்கிலி தீவு. இங்கால பீச் இருக்கு. இந்த பீச்சில் நாங்கள் இப்போ குளிக்கத்தான் போகிறோம். நல்ல வடிவாக இருக்குது. அவங்க அப்படியே கடற்கிறதான். தண்ணியின் நிறத்தை பாருங்க. அவன் தண்ணியின் நிறத்துக்கு தான் காசு மாலதீவில். இதில் இறங்கி குளிக்கிறேன். நான் அந்த பக்கம் போகிறேன். அதில் நின்றா அப்படி அதுக்கு போய் குளிச்சு விளையாடலாம். இவ்வளோ தான் கடற்கரை. அங்கால வந்து துறைமுகங்கள் அதுகள் இருக்கிற இடம். வந்ததுக்கு என் பேரையாவது எழுதி போட்டு போவோம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், பொங்கு தமிழ்.
சூப்பராக இருக்குது இந்த தண்ணி எல்லாம். அப்போ இதுக்கு இறங்கி குடிச்சா நல்லா இருக்குது. முள்ளு டைவ் எல்லாம் அடித்து வீடியோ எடுக்கலாம். இன்றைக்கு போகிறோம், சுழியோடுறோம், இன்றைக்கு வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா தடிமனாக இருக்குது, இருந்தாலும் தாங்க குளிக்க போகிறேன். எல்லாம் அவன் செய்ய சரியோ. இந்த படிக்கட்டாலாம் ரங்குறன் பயமாக கிடக்கு. பழுக்கிச்சுன்னா கதை முடிஞ்சான். ஐயோ பார்த்து கொண்டு தான் குளிக்கணும். குளிருது, குளிரடா சொல்லி வேலை இல்லை, தரமா குளிருது. 1 2 இந்த அலைய பாருங்க, இந்த வேவ்ஸ் எப்படி எப்படி மேலே போய் வருது. வித்தியாசமான அலை. வெங்கடா இலங்கையில எல்லாம் கூடுதலான அலைகள் வந்து நுரை கக்கி கொண்டு வர அந்த அலை, இந்த நுரை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து ஒரு அமைதியான ஒரு அலை. குளிக்கத்தான் பயமா கிடக்குது. மரம் எல்லாம் பேந்து விழுந்துருக்கு பாருங்க. அட்டியோடு அப்படியே விழுந்துருக்கு, சரிஞ்சு விழுந்துருக்குது. இஞ்சால இன்னொரு தம்பி வந்து மண் விளையாடி கொண்டிருக்கிறார். ஹலோ பிரதர். பெரிய பூவரசம் மரங்கள் நிற்குது பாருங்க. நீங்கள் இங்கே குளிக்க வந்தால் இந்த குளிச்சு போட்டு இஞ்சால வந்து கழிப்பறையாலும் இருக்குது சொன்னால் டாய்லெட்னு சொல்லிஞ்சு காசு கட்டி நீங்கள் இங்கே போய் முழுகலாம், குளிக்கலாம், என்னவும் செய்யலாம். இப்போ ஹோட்டலும் இருக்குது இந்த பக்கம். வளமையாக பீச்சுகளில் குளித்தா ஒரு 1/2 மணி நேரத்தில் காஞ்சி போடும். ஆனால் இங்கே கொஞ்சம் விளையாட்டு காட்டுது, என்னன்னு தெரியலை. இந்த பக்கத்தால் அப்படியே நேராக போய் அங்கால என்னென்ன எல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வருவோம். இங்கே பாருங்க, இங்கே இந்த இந்த சின்ன தீவுக்குள்ளே கூட பேங்க் இருக்குது. இங்கே பேங்க் ஆஃப் மால்டீவ்ஸ். இங்கே ஃபுட் சிட்டி இருக்குது. ஏதாவது வாங்குறதுக்கு பார்ப்போம். இங்கே என்னத்தை வாங்க பாருங்க. இதில் ஒரு ஃபுட் சிட்டி நெருப்பு விலையாக இருக்கும். இதுக்குள்ளுக்கு குழுகுலை இன்கான் என்ன பெயரோ தெரியல. இங்கே பாருங்க, இதுக்குள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சின்ன சின்ன தங்குமுட வசதிகள் எல்லாம் செய்து வச்சிருக்கிறோம். இதெல்லாம் சல்லி மூட்டையால் சல்லி பறிக்கணும்னு சொன்னால் இங்கே கொண்டு பறிச்சு பிடிக்கணும் பாருங்க. இப்படி மூட்டை கணக்கெல்லாம் பறிச்சிடுவேன். இதெல்லாம் சல்லியல் பாருங்க. இது சுற்றுலா பயணிகள் வந்து போகிறதுக்குரிய அந்த இடம் மட்டுமோ இல்லாட்டி வந்து இங்கேயும் வந்து உள்ளூர் ஆக்கள், அதான் இங்கே உள்ளூர் வாசிகள் வந்து வசிக்கிற மாதிரி இல்லை. நேராக போகும்போது இதால் போவோம். இங்கே கொஞ்சம் வீடுகள் இருக்கிற மாதிரி கிடக்குது. இங்கேயும் வசிக்கிறேன் பாருங்க ஆக்கள். இங்கே ஆக்கள் வந்து இங்கேயும் வந்து இந்த மாலத்தீவுக்குரிய அந்த உள்ளூர் மக்கள் இங்கேயும் வசிக்கணும். இங்கே வீடுகள் தனியாக வந்து எல்லா இடமும் போகிறது உண்மையில வந்து அது எனக்கு அப்படி தெரியுதுன்னா கொஞ்சம் அப்படி என்ன சொல்ல, தனியாக வந்தால் பொழுது போகாது. ஆனாலும் வந்து ஒன்றும் செய்யலாம், அது எல்லா இடமும் சுற்றி பார்க்க வேணும். இங்கே எல்லாத்த வாயிலையும் சிகரெட் இருக்கும் பாருங்க. என்னத்தை சொல்ல, இங்கே மீனை, கடல் மீன்
இங்கே முருக்க மரம், வேம்பு, தலைவர் நிற்கிறேன் வேணுங்க பூனை. ஏதாவது வாங்கி குடிப்போம்னா எல்லாம் குளிராத்தான் இருக்கும். ஒரு சிறுவன் ஒருத்தன் ஓடி வரான் பாருங்க. அவங்க மழை வந்தால் இந்த இடங்களுக்கு எப்படி இருக்குமென்னு தெரியல. ஹாய் ப்ரோ, வாட்ஸ் யுவர் நேம்? இங்கே நான் வந்ததில் பார்த்தது என்னன்னு சொன்னால், கூடுதலாக 199% ஆட்களுக்கு வந்து ஆங்கிலம் வடிவ கதைப்பினம். காரணம் என்னென்னு சொன்னால், இங்கே வந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வாரத்தில் அவையோட கதைச்சு பழகி சரி வேறு இதில் படித்தேன்டாலும் அந்த மொழியை வந்து அறிஞ்சு வச்சிருக்கணும். இங்கே இது ஒரு நெல்லி மரமான என்ன நெல்லின்றது இளங்க பாருங்க, வித்தியாசமான நெல்லி. நான் கொவ்வாங்காய் மாதிரி இருக்குது பார்க்க. சீச்சி, இது நட்சத்திர பழமானு சொல்லி ஏதோ பேர் இதுக்கு. என்ன அம்புரலாங்காயோ ஏதோ ஒரு காய் தான். இதில் பழம் பிடிங்கன்னு அடிப்பிட போது தெரியல. ஏதாவது பழம் இருந்தால் அப்படிங்க சாப்பிட்டு பார்ப்போம். பழம் பிடிங்கி போட கேமராவில் பார்த்துட்டு அடி விழுது தெரியல. அம்புரலாங்காய் ஐயோ பிடிக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இங்கே சின்ன தீவுக்கு பாருங்க மோட்டர். இது கோப்பி கடை. விலனி வச்சு விற்கணும். ஒரு விலனி இந்த விலை வந்து இங்கே நாட்டு காசுக்கு வந்து 20 ரூபாய். ஹார்பர் ப்ரீஸ் சாப்பாடு கடை. என்ன சாப்பாடு இருக்கோ தெரியல. 25 with rice and curry. 35. Please give me one plate here. Okay. Pay before or after? Okay, after. Thank you. இங்கே பாருங்க, இப்போ சாப்பாடு கடைக்கு இங்கே சாப்பிட வந்திருக்கிறேன். இதில் கேக் மேலே தேன் குழல், இவன் என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல. ரொட்டி. நான் இப்போ மீன் சாப்பாடு சொன்னாலே எனக்கு மீன் கறியும் சோறும் பெறப்போது வச்சு இருக்கு. சாப்பாடு வந்துட்டு பாருங்க, சோறு, மீன் குழம்பு. டியூனா ஃபிஷ். ஓகே, மீனுக்கு தானே தேசி புள்ளி விடுறாங்க. மீன் நம்ம போடுவோம். இந்த பெரிய மீன் இது. இந்த விலை வந்து இந்த நாட்டு காசுக்கு 35 ரூபா. சரி, 35 ரூபாய். தேசி புளி விட்டால் நல்ல ருசியாக இருக்கும். நெத்தலி கருவாட்டு பொரியல். இவள் வித்தியாசமாக இந்த நெத்தலியை பொரிக்கிறவன் எல்லாத்தையும் குழச்சி சாப்பிடுவோமே. நீங்களும் சாப்பிடுவோம். பச்சை மிளகாய் முழுசா பச்சையாக கிடைக்காது. சில இடங்களில் வந்து பச்சை மிளகாய் உரைக்காது அவ்வளோத்துக்கு. நெத்தலி பொரியல் நல்லா இருக்குது. நூங்கலாக பொறிச்சு வச்சிருக்கிறோம். தேத்தனிக்கும் சொல்லி பாருங்க, தேத்தனி வந்துடுது. இது வந்து கருவா தேத்தனி. இது இலங்கையிலேருந்து வர கராம்பு பாருங்க. வெத்திலைக்கில் கராம்பை மாட்டிச்சு வச்சு இதெல்லாம் இந்த பாக்கெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லம், சளிகள் எல்லாம் பட்டி தள்ளும். இந்த தீவு வந்து 1.5 கிலோமீட்டர் பரப்பளவு தான் இருக்குது கிட்டத்தட்ட. வாய்க்க கிராம போட்டு பதைக்கலாம் இருக்குது. வெத்திலை கிராம்பு இதெல்லாம் வந்து உடம்புக்கு உண்மையில நல்லது. ஏனென்றால் அந்த செமிவாட்டை தூண்டும். அதோட வந்து வைத்திய பிரச்சனை அதுகளுக்கெல்லாம் எல்லாம். மற்ற இந்த சின்ன தீவுலையும் கூட வைத்தியசாலை இருக்குது, ஃபார்மசி இருக்குது, நல்ல முன்னேற்றம். வா, இது வெளி மாலை ஹாஸ்பிட்டல். ஆம்புலன்ஸ் எல்லாம் நிற்குது. அதெல்லாம் பெரிய இருக்கும். போயிருந்தா சரி, கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்குள்ளா வருமாம். மீன்களை சின்ன மீன்களை ஓடி தெரியுது.